வணக்கம் தோழர்களே, எல்லாருக்கும். நான் இன்னைக்கு பேசுற தலைப்பு இந்து முன்னணி வழியில் சீமான் தீனி போடும் பெரியார் உணர்வாளர்கள் அப்படிங்கிற தலைப்பு தான். ஏன் அப்படி அதை இது பண்றோம்னு சொன்னா, ஒரு செய்தி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது வாட்ஸ்அப்ல. அது என்னன்னா, இந்துக்களின் புனிதம் தாலி, தொட்டால் நீ காலி அப்படிங்கிற வகையில இது பண்ணுது. இது எங்க இருந்து தொடங்கிச்சுது அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் இப்ப சமீப காலமா பார்த்துட்டு இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பெருசா பேசப்படக்கூடிய சீமான் பெரியார் முரண்பாடு அப்படிங்கிறதுல முதல்ல சீமான் அவர் பெரியாரை பற்றி பேசும்போது, பெரியார் வரைமுறையற்ற பாலுறவு பற்றியான விஷயத்த பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற வகையில ஒரு அவதூறை கட்டி எழுப்பினாப்ல. அது நீண்டு இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்ச பிறகு அவரு அதுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே விட்ட சவால். அதாவது, நான் பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார சொல்லி ஓட்டு கேட்கட்டும், பெரியார் தாலியை கட்டி அறுத்தெறியணும்னு சொன்னதும், இந்துக்களை வேசி மக்கள் அப்படின்னு சொன்னதையும் அவர் பேசி ஓட்டு கேட்டாங்கன்னா பார்த்துடலாம் அப்படின்னாப்ல. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நேரடியாக மத உணர்வை தூண்டுறது. இந்த மத உணர்வை தூண்டுறதனுடைய அடிப்படையில தான் இந்துக்களின் புனிதம் தாலி, தொட்டால் நீ காலி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் செய்தி போயிட்டு இருக்குது. இது இன்னைக்கு பெருசா நமக்கு தெரியலனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறதுக்கு வரலாற்றுல ஏற்கனவே ஒரு பேரழிவு பெரிய அபாயம் தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. அது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கோவை குண்டுவெடிப்பு தெரியும். 1998 பிப்ரவரி 14 நடந்த குண்டுவெடிப்பு தெரியும். அதுல 58 பேர்கிட்ட செத்து போனாங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. காயம்னா படுகாயம் அடைஞ்சாங்க. அது எப்படி அந்த குண்டுவெடிப்பு தொடங்குச்சு அப்படிங்கிறத பாக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 1982 அப்ப இருந்தே கோயம்புத்தூர்ல ஒரு வேலை முன்னெடுத்தாங்க. இந்து முன்னணி பேர்ல கருத்தரங்கங்கள், அப்புறம் பொது வெளியில கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதுல அவங்க வச்சிருந்த தலைப்பு என்னன்னா, கற்பில் சிறந்தவள் கதீஜாவா, கன்னிமேரியா, மணியம்மையா. கதீஜா முகமது நபியோட உறவு, கன்னிமேரிய உங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டுக்குரியவங்க. ஏன் இதோட மணியம்மையா அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்காக இது பண்றாங்க. அதுல அரசியல் ரீதியா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தவர்களை எளிதா உணர்ச்சி வசப்பட வச்சிடலாம். அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. அப்ப அதை பெருக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற திட்டமிட்ட வகையில அந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. கோயம்புத்தூர்ல வஉசி பூங்கால இருந்து பல்வேறு இடங்கள்ல இந்த தலைப்புல அவங்க பேச, கோவை சூடாகிட்டே இருந்துச்சு. இதன் பின்னணியில தான் என்னாச்சுன்னா, மோதல்கள், அங்கங்க கொலைகள். அதனுடைய தொடர்ச்சியா 97 என்ன நடக்குதுன்னா, அல்லுமா நிர்வாகி ஒருத்தரை காவல் நிலையத்துல கூட்டி போய் அவரை தாக்கிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு ஒரு ரூமர் கிளப்பப்பட்டு பிரச்சனையாகுது. காவலர், போக்குவரத்து காவலரா இருந்த செல்வராஜ் அப்படிங்கிறவங்க கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்பட்ட பிறகு கண்மூடித்தனமான தாக்குதல், இந்து முன்னணி ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துது, போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துது. இந்த வகையிலேயே கிட்டத்தட்ட 18 பேர் கொல்லப்பட்டாங்க, இஸ்லாமியர்கள். அதுக்கு பின்னாடி இருந்த தொடர்ச்சியில தான் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கோவையில நடந்த குண்டுவெடிப்பு. இதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. இது உணர்ச்சிகரமாக மக்களை தூண்டி விட்டு மோதல்களை உருவாக்கி சமூகத்தை சீர்குலைக்கிற அரசியல் நடவடிக்கை, RSS நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே தெரியும். இந்த RSS நடவடிக்கையே எப்படி ஆனது அப்படின்னு பார்த்தா, 1980 அந்த காலகட்டத்துல இந்து முன்னணி தொடங்கப்படுறதே அப்பதான் தொடங்கப்படுது. 80களில் ராமகோபாலன் RSS தமிழ் மாநில துணை அமைப்பாளரா இருக்கிறாப்ல. அந்த காலகட்டத்துல அவரை முக்கியமான அவங்க RSSல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாதவ்ராஜ் ஜோஷி, சேஷாத்ரிஜி,
சூரிய நாராயண ராவ்ஜி அப்படிங்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து கரூர்ல வச்சு ஒரு ரகசிய கூட்டம் நடத்துறாங்க. ரகசிய கூட்டம்னு சொன்னா நமக்கு வந்து எம்எல் அமைப்புகள்லாம் நடத்தக்கூடிய ரகசிய கூட்டம் தெரியும். அவங்க மேலிருந்து கீழே வரைக்கும் வந்து கமுக்கமா இருப்பாங்க. அதனால வந்து இப்ப இல்ல, முன்னாடி இருந்த எம்எல் அமைப்புகள் இப்ப எல்லாருமே ஓபன் தான். அதனால வந்து நீங்க இப்ப இருக்கக்கூடிய எம்எல் அமைப்புகளை வச்சு கணக்கு போட்டுறாதீங்க. பழைய எம்எல் அமைப்புகள் யார் தலைமை என்ன அதெல்லாம் தெரியாது, அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள்லாம் தெரியாது. அது மாதிரியான ரகசிய அமைப்பெல்லாம் இல்ல. ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியான தலைவர்கள் எல்லாம் வெளிப்படையா தான் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போறதெல்லாம் உளவுத்துறைகள்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 1980 கரூர்ல ஒரு வீட்டுல வந்து இந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துலதான் இந்து முன்னணி பற்றி பேசப்படுது. இது வந்து வெறும் செய்தியா சொல்றது இல்ல. அப்புறம் ராமகோபாலனுடைய 80வது வயது நிறைவை ஒட்டி புதுவை சரவணன் அப்படிங்கிற ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அது அவருடைய பிளாக் ஸ்பாட்லயே வந்து பதிவு பண்றாப்ல. அது ஆதாரபூர்வமான செய்தி. ராமகோபாலன் தெரிவிச்ச செய்தி. அந்த 80ல தான் இந்த தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் ராமகோபாலன் சொல்றாங்க, நீ இந்து முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி நடத்து அப்படின்றாப்ல. அவரு அது கேட்கிறப்பல நமக்கு தான் நிறைய அரசியல் இயக்கங்கள் இருக்குது, இப்ப புதுசா ஒரு அரசியல் இயக்கத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நீ தொடங்கு, உனக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு தொடங்கின பிறகு அவருக்கு ப்ரோக்ராம் கொடுக்கப்படுது. அவர் நேரம் முதல்ல போன இடம் கன்னியாகுமரி மாவட்டம். உங்களுக்கு அங்க தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்துல போய் அவர் என்ன பண்ணாருன்னா வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக மாத்துறாப்ல. இது வந்து இந்துக்களை இல்லாம செய்யறது. இனிமேல் இந்த மண் வந்து இந்துக்களுக்கு சொந்தம் இல்லை, இது கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சிருவாங்க, இப்ப அதுல இழப்புகள்லாம் நடக்குன்னு தோண்டதெல்லாம் பேசுறாப்புல. அதனுடைய விளைவு தான் மண்டைக்காட்டுல நடந்த கலவரம். தமிழ்நாட்டிலே முதலாக நடந்த மத கலவரம்னு பேசப்படக்கூடிய மண்டைக்காடு கலவரத்துக்கு காரணமாக இருந்ததே யாருன்னா இந்து முன்னணி தான். அந்த இந்து முன்னணி அங்க அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அது வந்து 82 எல்லாம் வந்து கோயம்புத்தூர் வருது. அதுக்கப்புறம் இந்த திட்டமிட்ட வகையில கற்பில் சிறந்தவள் கதிஜாவா, கன்னிமேரியா, மணியம்மையா அப்படிங்கிற பேர்ல பிரச்சாரம் பண்றாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க, முஸ்லிம்களை சீன்றாங்க, கிறிஸ்தவர்களை சீன்றாங்க, பகுத்தறிவாளர்களை சீன்றாங்க. அதனுடைய விளைவாக வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. தொடர்ச்சியா வந்து 98ல குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கிறதுக்கு ஒரு கருத்தரங்கங்களும் இது மாதிரியான கூட்டங்களும் தான் அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் சீமான் இன்னைக்கு வந்து என்ன பண்றாருன்னா பெரியார சீன்றதுங்கிற பேர்ல இந்து மதவெறிய தூண்டுறாப்ல. அதனால சீமான் செய்யறது வந்து அரசியல் இல்ல, கலவர அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாப்புல. தமிழ் தேசிய அரசியல்னு அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவருக்கு என்னெல்லாம் அஜெண்டா இருக்குதுங்கிறதெல்லாம் அவர் ஒரு கைக்கூலி. அதனால வந்து யாருக்கு வேணாலும் அவர் சேவகம் செய்வாப்புல. அவர் இன்னைக்கு இந்துத்துவத்துக்கு சேவகம் செய்யறாரு. இதெல்லாம் வந்து நீங்க ரெண்டாவது இது பண்ணிக்கங்க. ஆனா நடக்கக்கூடியது வந்து ஒரு இந்துத்துவ உணர்வை மதவெறிய தூண்டி விட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நீ வந்து ஈரோட்ல வந்து பேசிப்பாரு, தாலி அறுக்கணும்னு பேசிப்பாரு, இந்துக்களை எல்லாம் வேசி மக்கள்னு பெரியார் பேசினார்ல அதை நியாயப்படுத்தி பேசிப்பாரு அப்படின்னு சீன்றாப்ல. தோழர்களே, நான் தொடர்ச்சியாக எப்பவுமே பேசும்போது சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு அரசியல் நிலவரங்கள் சமூகத்துல அனுமதிக்கப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பின்புலத்துல பொருளாதார காரணங்கள் இருக்குதுங்கிறத வந்து நாம கவனத்துல எடுத்துக்கணும். தமிழ்நாடோ இந்தியாவோ வந்து நல்ல சூழல்ல எல்லாம் இல்ல. மக்கள் வந்து பயங்கர பிரச்சனைகளுக்குள்ளார இருக்கிறாங்க. இங்க தொழில் முனைவோர்ல இருந்து, சில்லறை வணிகத்துல இருந்து, தொழிலாளர்கள்ல இருந்து, விவசாயிகள்ல இருந்து, ஏன் 100 நாள் வேலையில வந்து வேலை உரிமை பெற்றவர்கள்ல இருந்து எல்லாருமே நில குலைஞ்சு போயிருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்கல, பொங்கல் கூட கொண்டாட முடியாத நிலையில அந்த மக்கள் வந்து சிக்கலுக்குள்ளாராயிருக்கிறாங்க. அந்த வேலை நாட்களும் குறைக்கப்படுது. இங்க எல்லாம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்துல 100 நாள் சொல்லுவாங்க, 45 நாட்களே தாண்டல இன்னும். இந்த வருடம் அதாவது வந்து கணக்கு வழக்கு வருடம்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. அதுக்குள்ளார அவங்க 45 நாள் தான் தாண்டி இருக்கிறாங்க. வேலை இல்லை. இப்படி எல்லாம் சிக்கல் நிறைஞ்சிட்டு இருக்குது. இந்தியாவும் அவ்வளவு பெரிய நெருக்கடியில தான் இருக்குது. இந்தியா மீதான உலக நாடுகளுடைய அழுத்தம் வந்து கூடிட்டே இருக்குது. அது பிரிக்ஸ்ங்கிற வந்து கூட்டமைப்பு மூலமா இருக்குது. நீங்க G20 நாடுகள் அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்குது. G20 நாடுகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்திய அதிகார வர்க்கங்கள், அரசு, அதாவது ஆட்சியாளர்கள் சொல்றப்பல பிரதமர்ல இருந்து எம்எல்ஏக்கள் வரைக்கும், அதே மாதிரி வந்து நீங்க வந்து
ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து விஏஓன்னு சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் பராமரிக்கிறதுக்கான வருமானம் பெரிய பெரிய நிறுவனங்களால இல்ல, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் வரி சலுக. அப்ப நீங்க வந்து அரசுக்கு வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, அரசு மக்கள் மீது வரி சுமையை அதிகரிக்கணும். இந்த மக்கள் மீதான வரி சுமையை அதிகரிக்கிறதுலதான் மின்கட்டணம் உயர்றதா இருந்தாலும் சரி. இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த செய்யறாங்கல்ல, ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக்குறது, பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாத்துறது, நகராட்சிகளை மாநகராட்சியாக உயர்த்துறது, இது எல்லாமே வரியை அதிகரிக்கிறதுக்கான செய்யக்கூடிய நடவடிக்கைகள். இப்படி வந்து நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கும்போது மக்கள் அந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியல, முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் சூழலை உருவாக்குகிறதுக்குன்னு இயக்கங்கள் இருக்குது. இது ரொம்ப கவனத்துல எடுத்துக்க வேண்டியது. அந்த இடத்துல இருந்து சீமானை வந்து நாம கணிக்கணும், கவனிக்கணும், அதை முறியடிக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல அதை கையாளுறதுக்கு மாறா பெரியார் உணர்வாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு தீனி போடுற மாதிரி அவர் வீட்டை முற்றுகையிடுறது அப்படிங்கிற வகையில போறாங்க. இது எந்த வகையிலையும் இந்த பிரச்சனைய தீர்க்காது. அது இங்க இருக்கக்கூடிய பெரியார் உணர்வாளர்களுக்கு வந்து தீனி போடும். அதே மாதிரி நாம் தமிழருக்கு தீனி போடுறதுக்கு அவர் மீண்டும் சீண்டி விட்டு தெருச்சண்டைகள், கலவரங்கள், அதுக்கு இடையில வந்து இந்து முன்னணிகள் எல்லாம் புகுந்துகிட்டு வந்து வேற ஒரு யுத்தியை கையாளுறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கிட்டு எந்த அறிவார்ந்த இயக்கமும் இந்த வேலை செய்யாது. பெரியார் உணர்வாளர்கள் கோச்சிக்கிறதுல எல்லாம் எந்த நியாயமும் இல்லை. சீமான் வந்து இப்படிலாம் பண்றாப்லன்னு சொன்னா அதை என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சீமான் சொல்றது எவ்வளவு பொய், அவர்கிட்ட போய் ஆதாரம் கேட்டுட்டு இருக்கிறது. அவர் என்னைக்கு வந்து சீமான் ஆதாரத்தோட என்ன பேசினாப்ல, அவரு விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை பார்த்தேன், அவரு கூட உக்காந்துட்டு இட்லியும் தோசையும் தின்னுட்டு இருந்தேன், கறியை தின்னுட்டு இருந்தேன், இத்தனை கிலோ கறி தின்னேன், பின்னாடி நின்று ஒருத்தன் கணக்கு எடுத்துட்டு இருந்தாப்ல, உலகத்திலே கண்டுபிடிக்கப்படாத AK-74 வந்து சுட்டு பழக்கி விட்டாப்ல, இப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் கொடுத்தா அவன் பேசிட்டு இருந்தாப்லையா? பேசுறது எல்லாமே வந்து பச்சை பொய், மக்களை வந்து உணர்வு அடிப்படையில முட்டாளாக்கக்கூடிய வேலை. அப்போ பெரியார சொன்னா மட்டும் நீங்க ஆதாரத்தை கேட்டா அவர் கொடுத்துருவாரு. நீ ஆதாரத்தை கொடு, இல்லைன்னா வந்து உன்னை வந்து அம்பலப்படுத்தணும். இது ஏதாவது வந்து அறிவுக்கு உகந்ததா இருக்கிறா? அவர் வந்து அப்படி பண்றாப்லன்னா நீங்க என்ன பண்ணணும், பெரியார் என்ன சொன்னார், பெரியார் சொன்னதுக்கான பின்புலம் என்ன, அதை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு வெளியீடுகளை கொண்டு வாங்க. அறிவுத்தளத்துல பேசுங்க. அதுக்கான விஷயத்த வந்து இது பண்ணுங்க. முதல்ல வந்து இந்த ஊடகங்கள்லாம் இருக்குது இல்ல, அது வந்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு, தன்னை வந்து முதன்மைப்படுத்திக்கிறதுக்காக வந்து சூடான தலைப்புகளை வச்சு மக்களை வந்து உசுப்பேத்துற வகையில விவாத அரங்கங்கள்லாம் கட்டியமைக்கிறதுக்குள்ளாரெல்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு. அங்க போய் உட்காந்துட்டு அந்த உணர்வு தூண்டி விடுற நடவடிக்கைகளுக்கு தீனி போட்டு அவன் கத்துறது இவன் கத்துறது, நீ பெரிய ஆளான்னு பாக்குறது நான் பெரிய ஆளு, நேட்டைக்கு வந்தாலும் உட்காந்துக்கிட்டு மீடியால எந்த தரப்புல இருந்து பேசுறாலும் சரிதான், ஒரு நாகரிகம் இல்லாம பேசக்கூடிய அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்குது. இந்த சமூகத்தை ஏதாவது வளர்த்தெடுக்கிறதுக்கு யாருக்காவது அக்கறை இருக்குதான்னு பார்த்தா, உலக மூலதனம் இந்தியாவுக்குள்ளார ஒரு அரசியல் நிலைத்தன்மை இருக்கக்கூடாது, அங்க குழப்ப அரசியல் தான் வரணும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்குதோ, அதுக்கு கைக்கூலிகளை எப்படி இயக்குதோ அதுக்கு தீனி போடுற மாதிரியே தான் வந்து இங்க முற்போக்காளர்கள் சொல்ற. சங்கடமா தான் இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம ஆளுங்க கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து போய் கூட வந்து அதுக்கு உட்காந்துட்டு லாவணி பாடிட்டு இருக்கிற போக்கெல்லாம் இருக்குது. இது வந்து உண்மையிலேயே யாருக்குமே அறிவு கத்து கொடுக்காது, இந்த சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்தாது. மாறா என்ன பண்ணணும்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அறிவியல் பூர்வமாக பாக்குறது எப்படின்ட்டு, நீங்க பகுத்தறிவாளர்கள் சொன்னா பகுத்தறிவின் பார்வையில வந்து சீமான் சொல்றதை எப்படி பாக்குறது, பெரியாரை எப்படி பாக்குறது, திராவிட இயக்கத்தை எப்படி பாக்குறதுங்கிறத அவங்க வந்து இயக்கமா மாற்றட்டும், சொந்த அணிகளுக்கு பயிற்றுவிக்கட்டும், ஒரு போர் வீரர்களாக அவர்களை உருவாக்கட்டும். அது கருத்து முதல்ல. பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வேற. நம்ம வந்து அமைதியே பேசுறோங்கிறதுனால வந்து எல்லாம் சாந்தமா போகணுங்கிற காந்தி அரசியல்ல பேசல. சண்டை, யுத்தம், மக்கள் யுத்தம் இதெல்லாம் வர்றதுங்கிறதெல்லாம் வேற வடிவம். அது வந்து ஆளும் வர்க்கத்துக்கும் மக்களுக்கு இடையில வரணும். இது வந்து மக்களுக்கு இடையிலேயே சிந்து முடியக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து தீனி போடுறதுங்கிறது வந்து சமூகத்தை வந்து கேடான வழிகள்ல கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரி பகுத்தறிவாளர்கள் அப்படி பண்ணாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணணும்,
இளைஞர்களுக்கு, கட்சியினுடைய முன்னணியாளர்களுக்கு இந்த திராவிட இயக்கத்தை எப்படி பார்க்கிறது, பெரியாரை எப்படி பார்க்கிறது, சீமானை எப்படி பார்க்கிறது, ஈழ போராட்டத்தை எப்படி பார்க்கிறது, ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவை எப்படி பார்க்கிறது, இதுல ஒரு பாட்டாளி வர்க்கம் வந்து என்ன வகையில வந்து கண்ணோட்டத்தை வச்சுக்கிறது, தேசிய பிரச்சனையை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத பேசணும். அதை விட்டுக்கிட்டு ஒரு இது இல்லாம நம்ம வந்து பெரியாரை விட்டு கொடுத்துட முடியாது, அம்பேத்கரை விட்டு கொடுத்துட முடியாது, வள்ளலாரை விட்டு கொடுத்துட முடியாது. என்ன இதுல வந்து அந்த ஆளு வந்து உட்காந்துக்கிட்டு வந்து சாதியை பற்றி பெரியார் தான் பேசினாப்லையா அப்படின்னு கேட்டுட்டு எங்க பாட்டன் பாரதி பேசலையா அப்படின்னு கேட்டா இன்னொருத்தன் என்ன கேட்பான், அடே பாரதி பேசுறதுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஔவையாரும் கூட பேசிட்டாப்லதான் சாதியை பத்தி. சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறி இட்டார் பெரியார் இடாதார் அந்த அம்மா பேசிதான் போச்சுது. அதனால சாதி ஒழிஞ்சிருச்சா என்ன? சாதி பத்தியான பிரச்சனையை பேசும்போது அது மக்கள் இயக்கமாக எப்படி மாறுது, மக்கள் அரங்கத்துக்கு எப்படி, அரசியல் அரங்கத்துக்கு எப்படி வர்றாங்க, மக்கள் அரசியல் அரங்கத்துக்கு வர்றதுக்கு முன் நிபந்தனைங்கிறது முதலாளித்துவத்தினுடைய தோற்றம். நில உடைமை காலம் வரைக்கும் மக்கள் அரசியல் அரங்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னே தெரியாது. மன்னன் இட்டதுதான் நீதி. சொன்னதை மீறினா நீங்க வந்து அதுக்குரிய தண்டனை எல்லாம் அனுபவிக்கணுங்கிறது தான் அந்த அந்த சமூக அமைப்பு. முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா அது போலியான ஜனநாயகம் ஒன்ன வந்து காட்டிக்கிட்டு சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் அப்படிங்கிற வகையில அந்த பிரெஞ்சு புரட்சியை ஒட்டி ஒரு பொய்யான முழக்கத்தை எல்லாம் வச்சுட்டு வந்துச்சு. அது இல்லைங்கிறத பாரிஸ் கம்யூன் எழுச்சியில இருந்து அதுவே நிரூபிச்சிருச்சு. கம்யூனிஸ்டுகளை வந்து அநியாயமா சுட்டு ஒழிச்சு, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இல்ல, சமூகத்தை பொது உடைமை பாதையில கம்யூன், அதுல இருந்து தான் கம்யூனிசம் வருது. அந்த பாரிஸ் கம்யூனை உருவாக்குறதுக்கு இருந்த பாட்டாளி வர்க்கத்தை வந்து துப்பாக்கி முனையில அழிச்சு அது முதலாளித்துவம் வந்து இது பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பண்ணக்கூடிய போலி ஜனநாயகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வேற. அப்ப நீங்க வந்து சாதிய பிரச்சனையை பாக்குறதுன்னு சொன்னா அரசியல் அரங்கத்துல சாதிய பற்றியான அரசியல் ரீதியாக செயல்படுறதுல பெரியாருடைய பாத்திரம் என்ன, சிங்காரவேலருடைய பாத்திரம் என்ன, ஜீவாவோட பாத்திரம் என்ன, சீனிவாசராவ் தோழருடைய பாத்திரம் என்ன, தெலுங்கானா புரட்சியோட பாத்திரம் என்ன, இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது பண்ணும். தேசிய பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க, அவர் அதை தானே பேசுறாப்ல. சீமான நான் வந்து ஓப்பனா ஒரு சேலஞ்ச் பண்றேன், என்னன்னா திராவிட இயக்கத்தாலேயோ பகுத்தறிவாளர்களாலேயோ அல்லது வந்து வேற யாருனாலையும் சரி, அம்பேத்கரினாலேயோ யாருனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா அம்பலப்படுத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய தேசியமும் சீமான் பேசக்கூடிய தேசியமும் வர்க்க கண்ணோட்டத்துல ஒரே தேசியம்தான். அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் தமிழர்கள். சீமான் என்ன சொல்றாப்லன்னா ரத்த பரிசோதனை பண்ணி தமிழர்கள் யாருன்னு சொல்றாப்லன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து சாதி கண்ணோட்டம் எல்லாம் ஒன்ன சொல்றாப்ல. திராவிட இயக்கங்கள், அம்பேத்கரிஸ்டுகள், மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல யார் இருந்தாலும் தமிழர்கள். அது எப்படி தமிழர்கள் ஆகும்? ரெண்டு வகை தமிழர்கள் இருக்கிறாங்க. அது சாதியின் அடிப்படையிலானது அல்ல, வர்க்கத்தின் அடிப்படையிலானது. ஒரு தமிழர்கள்ங்கிறவங்க சுரண்டும் தமிழர்கள். அது சொந்த மக்களையும் சுரண்டிக்கிட்டு சொந்த மக்களுக்கு தேசிய வெறிய ஊட்டிக்கிட்டு என்ன பண்ணும் சொன்னா இந்திய உற்பத்தியோடு உலக மூலதனத்தோடு உலகமயமாக்கலோடு பின்னி பிணைஞ்ச வகையில லாபம் அடைகிறது. தன்னுடைய அந்த பேரம் பேசுறதுக்கான வகையில வந்து மற்ற முதலாளிகளோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்துக்கிறதுக்கு இங்க வந்து தேசிய பிரச்சனைய ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சாராம்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்களையும் வளங்களையும் மனித ஆற்றல்களை உழைப்பு இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையும் ஏகாதிபத்தியத்துக்கு, அதாவது பன்னாடுகளுக்கு, பன்னாட்டு மூலதனத்துக்கு, இந்திய கார்பரேட் மூலதனத்துக்கு தூக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. டங்ஸ்டன் அதானே இன்னைக்கு வந்து இல்லைன்னு தீர்மானம் போட்டுக்கிறாங்க. அதனால இல்லைன்னு ஆயிட போதுதான் என்ன, இந்த தீர்மானங்கள்ல எல்லாம் நிறைவடையக்கூடிய ஒரு சமூகத்தை மாதிரி அரசியல் உணர்வு குந்திய சமூகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட வளங்கள் இருக்குதுங்க. இந்த வளங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் உற்பத்தி முறைக்கு அவசியமானது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எடுப்பாங்க. அப்படி நாளைக்கு எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மாநிலத்துல இருக்கக்கூடிய அதிகாரங்களை இல்லாம செய்யறது. அதுக்குதான் வந்து பிஜேபி அதிகாரத்துக்கு வந்துச்சு. ஒரே இதுல வந்து எவ்வளவுதான் பேசுறதுன்னு தெரியல. ஆனா அரசியல் இதுல வந்து அரைகுறைகள்லாம் இருந்துகிட்டு பண்ணக்கூடிய சேட்டை இருக்குது பாருங்க. அதனால இந்த சமூகம் அனுபவிக்கக்கூடிய துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுதான் பிரச்சனைக்குரியதா இருக்குது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லும்போது இங்க ஒரு சிக்கல் இருக்குது. மாநில அரசுகள் என்ன பண்றதுன்னா நேரடியாக மக்களோட குறைந்தபட்ச தொடர்புல இருக்குது. அதனால மாநில அரசுகள் மக்களுடைய அழுத்தத்துக்கு போராட்டத்துக்கு தவிர்க்க முடியாம தலைவணங்க வேண்டிய தேவை வருது. சில விஷயங்களை கிடப்புல போடுறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு அவன் வந்து தீர்மானம் போடலாம், அல்லது வந்து அதை தாண்டி ஐநா சபையில கூட உறுதிமொழி எல்லாம் கொடுக்கலான்னு வச்சுங்க. ஆனா அதனால எந்த எதுவுமே நடக்காது. பின்னாடி வேறொரு வகையில இது வரதான் போகுது. அப்போ நீங்க இங்க என்ன இருக்குதுன்னு சொன்னா, இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வகையில, அந்த கொள்ளைக்கு துணை போகக்கூடிய வகையில, அந்த கொள்ளையில துணை போறதன் மூலமாக அடையக்கூடிய லாபம் என்கிற வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ தேசியம் இருக்குது. அந்த முதலாளித்துவ தேசியத்தினுடைய அரசியல் அங்கம்தான் திராவிட மாடல் ஆட்சி அல்லது திமுக, அண்ணா திமுக, மதிமுக, இது எல்லாமே. இந்த திராவிட மாடல் ஆட்சிய அதிகாரத்தை ஏதோ ஒரு வகையில வந்து பாதுகாத்து அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு பிரச்சார இயக்கங்கள்லாம் வந்து தேர்தல்ல நிக்காத திராவிட இயக்கங்கள், அது திகாவா இருந்தாலும் சரி, திராவிட விடுதலை கழகமா இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் திராவிட கழகமா இருந்தாலும் சரி. நேற்றுக்கு மதுரையில ஒருத்தர் வந்து நாம் புரட்சிகர பெரியார் இயக்கம்னு வர்றாரு இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் என்னன்னு தான் இதுன்னு சொன்னா அவங்க எல்லாம் பிரச்சார இயக்கங்கள். திராவிட இயக்கங்களே ரெண்டு வகை இருக்குதுங்க. ஒண்ணு வந்து பிரச்சார இயக்கங்கள்னு இருக்குது, இன்னொன்னு அதிகாரத்தை அடையக்கூடிய இயக்கங்களா தான். நீங்க வந்து நீதி கட்சியில இருந்து பின்னாடி திமுக, அண்ணா திமுக, மதிமுக, இப்படி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் அரசியல் அதிகாரத்துல நேரடியாக நிற்கக்கூடிய இயக்கங்கள். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அப்ப இப்படி வந்து முதலாளித்துவ தேசியம்னு ஒண்ணு பேசுறாங்க. அது தேசிய நலன்களை பாதுகாப்பதல்ல, தேசிய முதலாளிகளை பாதுகாக்கிற தேசியவாதம். அததான் சீமானும் பண்றாப்ல. சீமா நாளைக்கு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய தமிழ் சாதி இல்லாத பிற சாதி முதலாளிகள் எல்லாம் அடிச்சு விரட்டிடுவாப்லையா. இங்க இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்கிறதுக்கெல்லாம் வந்து எந்த பெரிய வேல்யூவும் கிடையாது. இங்க உண்மையிலே அதிகாரம் படைச்சவங்க யார் இருக்கிறாங்கன்னா நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தான். தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. அது முதலமைச்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீங்க பாராளுமன்ற அதிகாரத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு ஆதாரங்கள் உண்மையெல்லாம் இருக்குது. சிலியில அலைண்டைய கொன்னதை விட ஒரு பெரிய இது இருக்குமா? இதெல்லாம் நம்ம ஆளுங்க யாருக்காவது சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்ற வாதமாக இதை வந்து சுருக்கிற கூடாது. ரஷ்யால புரட்சியின் மூலமாக அமைக்கப்பட்ட அதிகாரமும் பாராளுமன்ற அதிகாரம் தான். அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட அதிகாரம். அதுக்கு முன்னாடி இருந்த டூமாங்கிற பாராளுமன்றம் யாருடையது? அது மென்ஷிக்கள் உட்பட முதலாளித்துவ அதிகாரத்தை முதன்மையிடுது. அப்ப அது நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்ல, பார்லிமெண்ட்ல பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவுறீங்களா அப்படிங்கிறது தான். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவுறதுன்னா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் நாம வந்து பேசணும். அப்ப சீமான் வந்தாலும் அது என்ன தேசியம்? தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னு பேசுனா அருவருப்பா இல்ல? எந்த தமிழ் தேசியம்? யார் தமிழர்? நாம எல்லாம் பொதுவா கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்த்தை பேசுவோம்ல, மனிதன்னா யார் அப்படின்னு சொன்னா நாம தெளிவா சொல்லுவோம், உழைக்கிறவன் தான் மனிதர்கள். உழைப்பை சுரண்டுகிறவர்கள்லாம் யாருன்னு சொன்னா அவங்க மக்கள் விரோதிகள், சமூக விரோதிகள். அவங்க வந்து மனித மிருகங்கள், சுரண்டல் வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மனிதர் நீங்க தேசியம்னு சொன்னாலும் அப்படிதான். தேசியம்னா பொதுவான தேசியம் இல்ல. அப்ப உழைக்கும் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, தமிழ்நாட்டுல உடல் உழைப்புல செலுத்தக்கூடியவங்க, மூளை உழைப்புல செலுத்தக்கூடியவங்க, வணிகம் செய்யக்கூடியவங்க, சிறு சிறு தொழில்கள் புரியக்கூடியவங்க, கைவினைஞர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மையினர், அது மத சிறுபான்மையினரும் மொழி சிறுபான்மையினரும் சேர்ந்தது. அவங்களுக்கான தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்குது. அது எப்படி இருக்கும்? இந்த வளங்களை, இந்த மனித ஆற்றல்கள் மூலமாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணையும் மக்களையும் இதனுடைய வளங்களையும் அந்த வளங்களின் மூலமாக பெற்ற அறிவியலையும் அதன் மூலமாக சொந்த உற்பத்தியை தேவை இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு, நமக்கு மிகுதி இருக்கிறத மற்றவங்களுக்கு அழிச்சு நமக்கு தேவையானதை மற்றவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்ற, அதான் முக்கியமானது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா
தேசியம் பற்றிய இதுல வந்து மார்க்சியத்துல மறுக்க முடியாத விஷயம் என்னன்னு சொன்னா சுயநிர்ணய உரிமை கோட்பாடு. அந்த சுயநிர்ணய உரிமை கோட்பாடுன்னா என்ன? அது வந்து ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும், நாம கூடுதலா இந்தியால இருக்கிறதுனால இன்னும் தெளிவா என்ன சொல்லணும்னா, தேசிய இனங்கள் மட்டும் சொல்லக்கூடாது, பழங்குடி இனங்களுக்கும். இந்தியால வலுப்பெற்ற பழங்குடி இனங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நிறைய இருக்குது. அதான் நீங்க வடகிழக்கு மாநிலங்கள், அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? 8 மாநிலங்கள் சொல்றோம் பாருங்க. அந்த மாநிலங்கள்லாம் பழங்குடிகள் நிறைந்த மாநிலங்கள். அது மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல இருந்து, ஒரிசால இருந்து, மத்திய பிரதேசத்துல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, ஆந்திரா வரைக்குமாக இருக்கக்கூடியதுல கணிசமான அளவுக்கு பழங்குடியினங்கள் இருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கும் பழங்குடியினங்களுக்கும் தங்களுடைய வாழ்வை தாங்களே தீர்மானித்துக் கொள்வதுதான் சுய நிர்ணய உரிமை அப்படிங்கிறது. தங்களுடைய வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்றதுக்கு என்ன வேணும்? அரசியல் அதிகாரம். அப்ப ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் பழங்குடி இனங்களுக்கும் அவங்களுக்கே ஆன தேசிய பழங்குடியின அரசியல் அதிகாரம் அது வேணும். அந்த அதிகாரங்களை எல்லாம் உடைய அவங்களுக்கு ஒப்புதல் இருந்துச்சுன்னா அவங்களையெல்லாம் இணைச்சுக்கிட்ட, பல்வேறு தேசிய இனங்களையும் பழங்குடியினங்களையும் இணைச்சுக்கிட்ட ஒரு ஒன்றியம் அப்படிங்கிறத நோக்கி போகணும். இது கம்யூனிஸ்டுகள் முன்னாடி இருக்கக்கூடிய சவால். இன்னைக்கு அதுதான் வந்து நமக்கு முன்னாடி நிகழ்ச்சி நிரலாவே இருக்குது. நீங்க மத்திய அரசு பண்ணது இல்லையா, அத பிஜேபி அரசுன்னு வச்சுக்கோங்க. அப்படித்தானே சொல்றாங்க. பிஜேபி அரசு வச்சுக்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே வரி, ஒரே தேர்தல். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே அதிகாரம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஒரே அதிகாரத்துக்குள்ளார இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா, மாநில அதிகாரங்களை பறிக்கிறதுக்கான போக்குகள் நினைச்சிட்டு இருக்குது. இந்த மாநில அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கிற போக்கு நீடிச்சுட்டே இருக்கக்கூடிய நிலையில அதை பத்தியான விவாதம் இல்லாம ஒரு தேசிய உரிமையை பத்தி பேசக்கூடிய, மாநில சுயாட்சியை பத்தி பேசக்கூடியவங்க என்ன பேசி இருக்கணும் இந்த நேரத்துல? மாநில உரிமைக்கு அல்லது தேசிய உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்தியில குவிஞ்சிட்டு வரக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கணுமா? அதுக்காக மக்களை அதை வந்து அணிதிரட்டணுமா? அதை எப்படி அடையிறதுங்கிறத பத்தி பேசணுமா? உட்காந்துக்கிட்டு வந்து ஒருத்தன் எதையாவது சீண்டி விடுவான், 1000 பேர் சீண்டி விடுறதுக்கு தான் இருக்கிறாப்ல. அதானே வந்து யதார்த்தம். ஒழுக்கமான அரசியல் தான் நடக்கும்னு உலகத்துல இவங்களுக்கு எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாப்ல? கைக்கூலி அரசியலுக்கும் குழப்பவாத அரசியல்களுக்கும் ஆளும் வர்க்க எடுபிடி அரசியல்களும் இல்லாம என்னைக்கு இருந்துச்சு நாடு? அரசியல் தோன்றின போதே அப்படிதான் தோன்றுது. காங்கிரஸே அப்படிதான் தோன்றிச்சு. காங்கிரஸ் என்ன மக்களை உருவாக்கினாங்க? பிரிட்டிஷ்காரன் உருவாக்கினாப்ல. எதுக்கு உருவாக்கினாப்ல? அந்த காலத்துல வந்து இந்தியா வந்து உழைக்கும் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்கள் இனங்களுடைய, பழங்குடி இனங்களுடைய 1772 இருந்தே வந்து பழங்குடி இனங்கள் வந்து வீரம் செறிந்த 150க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்களாம். பல்வேறு மக்கள் போராடி இருக்காங்க. நாம கூட சொல்றோம்ல, வடக்குல இருந்தெல்லாம் ஒண்ணு வரலாறு இல்ல, தெற்குல இருந்து வரலாறுங்கிறது வந்து இப்ப சமீப காலத்துல கண்டுபிடிச்ச 5350 ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு கண்டுபிடித்தது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ ஒழிக்கிறதுக்கான போராட்டம் கூட தென்னகத்துல இருந்துதான் தொடங்கிச்சுதான். அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் அறிவாளிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த நாடு ஒரு கொதி நிலைமைக்கு போயிட்டு இருக்குது, இந்த போராட்டம் வெடிச்சதுன்னு சொன்னா அது வெள்ளையர்களை ஓட்டுறதா மட்டும் இருக்காது, இங்க இருக்கக்கூடிய உடைமையாளர்களுக்கு சேர்த்துதான் அந்த பிரச்சனை வரும். இதுக்கு நீங்க ஒரு சேஃப்டி வால்வு, இந்த மக்களுடைய உணர்வை மழுங்கடிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை உருவாக்குங்கயா, அதுக்கு காங்கிரஸ்ன்னு பேர் வைங்கன்னு காங்கிரஸ் கட்சியே அவங்கதான் உருவாக்குறாங்க. அது பின்னாடி வந்து அது மக்களுடைய இயக்கமாக மாற்றப்படுது. அதுல வந்து காந்தியோட பங்கு இருக்குங்கிறதெல்லாம் வேற. உண்மையிலேயே பூரண விடுதலை, உழைக்கும் மக்கள் விடுதலைன்னு வந்த ஒரே இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் வந்துச்சு. இப்படி வந்து எப்பவுமே என்ன இருக்குன்னு சொன்னா, ஆளுவர்க்க அரசியல் இருக்கும், உழைக்கும் மக்கள் அரசியல் இருக்கும். இது ரெண்டும் எப்ப இருக்கும்னு தெரிஞ்சது தானே. அப்ப ஒருத்தர் வந்து ஏதாவது பேசிட்டான்னா முதல்ல அதை ஏன் இஷ்யூ ஆக்குறாங்க? ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, உழைக்கும் மக்களுக்காக அரசியல் பேசுறவங்களுக்கு வந்து நிகழ்ச்சி நிரல வைக்க தெரியாத ஒரு இயலாமை இந்த மண்ணில் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. எதை வந்து பேசு பொருள் ஆக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய அறிவாற்றல் மிகுந்த தலைமை இல்லை, ஒரு நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி கொடுக்கறது இல்லை. கண்டவெல்லாம் வந்து நின்றுட்டு முஸ்டியை உயர்த்திட்டா வந்து அரசியல் சொன்னா இங்க என்ன நடக்குது? இந்த தமிழ்நாட்டை இதை விட கேவலமா எப்படி வைக்கிறது? எப்ப பேசினாலுமே எனக்கு நம்ம ஆளுங்க மேலதான் கோபம். ஏன்னா வந்து இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா மத்தது சரியா நடக்கும் அப்படின்னு தானே உண்மை, அதானே யதார்த்தம்.
இருக்கிறவங்க நல்லா எல்லாம் கண்டதுதான் பேசும் சொல்லுவாங்கல்ல, வெற்றிடத்தை காற்றும் தூசும் தான் நிரப்புங்கிற மாதிரி. ஒண்ணுக்கும் உதவாத கழிசடைகள்லாம் வந்து அரசியல்ல செல்வாக்கு செலுத்தி பெரிய கலவரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை வந்து நாம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை வந்து சகிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு வந்து சீமான வந்து புறந்தள்ளணுமோ அதுக்கு கொஞ்சமும் ஈவு இறக்கம் இல்லாம வந்து இந்த பெரியார் உணர்வாளர்கள் எல்லாம் வந்து முறியடிக்கணும். இவங்களுக்கு எல்லாம் மண்டையில குட்டணும். இவங்க இந்த போக்கு என்ன போக்கு இது? ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இது பண்றது என்ன அரசியலை வந்து கத்துக் கொடுக்குறீங்க நீங்க? நீங்க என்ன அதாவது ஆயுத போராட்ட அரசியல் வச்சிருக்கிறீங்களா? முதல்ல வந்து சீமான் வந்து ஆதாரபூர்வமா தான் இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தது. இப்பதான் வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது புதிய வரலாறை கட்டியமைக்கிறீங்களா? மக்களை அரசியல் படுத்துறதுக்கு மேல தீனி போடுற இந்த அரசியல் பண்ணக்கூடியவங்களை வந்து முதல்ல மண்டையில குட்டணும். இந்த மண்டையில குட்டுற வேலையை வந்து கம்யூனிசம் பேசக்கூடியவங்க, அது வந்து நான் வந்து சிபிஐ சிபிஎம் எல்லாம் வந்து அவங்கள மட்டும் சொல்றது இல்ல, இங்க எண்ணற்ற புரட்சிகர குழுக்கள் இருக்குது. இவங்கள பல குழுக்கள் கூட அந்த பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புல இருக்குது. அறிவு வேணாம் கொஞ்சமாச்சிலும். அங்க போய் ரோட்ல நின்றுகிட்டு வந்து மல்லு கட்டுறதுக்கு நிக்கிறதுல யாருக்கு என்ன அதுல அறிவு தெளிவு பெற வச்சுட்டாங்க? அதுல நீங்க எல்லாம் போய் நிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது அரசியல் அடையாளம் இருக்குதா? எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார நாம் தமிழர் என்கிற கட்சி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுச்சோ அந்த கட்சியை திட்டமிட்டு உருவாக்குறதுல முன்னணியில நின்றவர் தான் திருமுருகன் காந்தி. எத்தனை வாட்டி தான் சொல்லி தொலைக்கிறது உங்களுக்கு? இப்பதான் நீங்க வந்து சீமான் பின்னாடி அந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பின்னாடி வந்து துக்ளக் குருமூர்த்தி இருந்தாப்ல, சோ இருந்தாப்ல, அப்படிலாம் இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? 2010 அந்த ஆள் இயக்கம் தொடங்குறதுல இருந்து நாங்க பேசிட்டு எழுதிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாது, சமூகத்துல யார் அரசியல் பேசுறாங்கிறத பார்க்க தெரியாது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அந்த சீனாவின் முற்றுகையில் இந்தியாங்கிற புத்தகம் யார் மூலமா வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இயங்குறவங்க இன்னைக்கு பல பேர் உயிரோட தானே இருக்கிறாப்ல. மைக்கேல் தான் செத்து போயிட்டாப்ல, மீது எல்லாரும் உயிரோட. அதெல்லாம் உருவாக்குறதுல இவருக்கும் தான் பங்கு இருக்குது, திருமுருகன் காந்திக்கும். அது வந்து திட்டமிட்ட வகையில ஒரு சீர்குலைவு அரசியல் நடவடிக்கை. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து அரசினுடைய கைக்கூலிகள். தமிழ்நாட்டுக்குள்ளார வந்திருக்கிற ஈழ ஆதரவு இளைஞர்கள் வந்து சரியான அரசியல் இயக்கத்தை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நேருக்கு நேர் உட்கார்ந்து பல நாள் விவாதிச்சுக்கிறோம் திருமுருகன் காந்திட்ட. திருமுருகன் காந்தி மட்டும் என்ன சொன்னாப்ல, அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல சவுந்தரராஜனோட வெற்றிடத்துல மாணவர்கள், லயோலா கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கக்கூடிய இடத்துல திருமுருகன் காந்தி என்ன பேசினாப்ல, திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் வந்து ஈழத்துக்கு வந்து துரோகம் பண்ணிருச்சு, உலக கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் வந்து இன அழிப்பு இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த இரண்டு போக்குகளை முறியடிச்சே தீரணும்னு அவர் பேசினாப்ல. நம்ம மைக்க பிடிங்கி எப்படி வந்து ஆதாரத்தோட சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அப்பவே வந்து போராடும் மாணவர்களிடையே கம்யூனிஸ்ட பீதியும் பின்னணியும் அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதி வந்து ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணோம். அந்த கைக்கூலி பின்னாடி போய் நின்றுட்டு நீங்க எல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கிறீங்க. அடுத்தாப்புல இவரு வந்து ஒரு குழப்பம் பண்ணுவாரு. குழப்பம் பண்றவங்களையே தேர்ந்தெடுத்து வந்து முன்னாடி தள்ளுறதுங்கிறது சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இயக்கங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மோசமான கலவரத்தன்மைக்கு நாடு போயிட்டு இருக்குது. அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து சீமான் பேசுறது வெறுமனே வந்து பெரியார் எதிர்ப்பு அரசியல் மட்டும் இல்லை, அது பல்வேறு வகையில வந்து மக்கள் குழுக்களுக்கு இடையில வந்து மோதலை உருவாக்குறது. அததான் அவர் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி என்ன பேசுறாப்லன்னா, பெரியார் அரசியல் பேசக்கூடியவங்க ஈரோட்ல அந்த இதை பேசட்டும், இந்துக்களை வேசி மக்கள்னு பெரியார் சொன்னதையும் தாலியை அறுத்தெறிஞ்சிருன்னு சொன்னதையும் சொல்லி இந்துக்கள் உணர்வை தூண்டி விடுறத செய்யறாப்புல. அதை கண்டிப்பா இப்பவே வந்து எச் ராஜால இருந்து அந்த இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வரைக்கும் எல்லாருமே வெளிப்படையா வந்து அவருக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறத பார்க்க தானே செய்றீங்க. இந்த போக்கு எங்க போகும்னு கண்டுபிடிக்க தெரியாதா? அப்படியெல்லாம் தெரியலன்னா எதுக்கே அரசியல்ல இருக்கிறீங்க? ஒரு போக்கு எங்க போகுது, இது எங்க போய் தீரும் அப்படின்னு தெரியாதவங்க எல்லாம் அரசியல் இருந்துட்டு என்ன செய்யறீங்க? இவங்களுக்கு அரசியல் பலவீனம் இருக்குது. நான் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு மட்டும் சொல்றேன், நீங்க ஆளும் இருக்க அரசியல் பிரதிநிதிகள், அது வந்து திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, வைகோவா இருந்தாலும் சரி, பழனிடுமாறனா இருந்தாலும் சரி, அல்லது வந்து திராவிட பிரச்சார இயக்கங்கள் சொல்லக்கூடிய திகால இருந்து திவிகால இருந்து தாபேதிகால இருந்து எல்லாத்துக்கும் வந்து ஆளும் இருக்கனால அவங்க லிமிட்டா தான் நிப்பாங்க. அவங்க லிமிட்டா நின்னதும் கூட ஈழ பிரச்சனைக்கு ஒரு அழிவுக்கு காரணம். அவங்களுக்கு அதுக்கு மேல போக முடியாது.
அவங்க பின்னாடி போய் நின்றுகிட்டு நாட்டையும் சமுதாயத்தையும் சீரழிக்கிறத கம்யூனிஸ்டுகள் ஒரு நாள் செய்யக்கூடாது. என்ன நம்ம கட்சி ஊழியர்கள் அதனால பலனடைஞ்சாங்க. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இப்ப ஒரு 2000க்கு பின்னாடி ஊடக வெளிச்சங்கிறது பிரபலம் ஆயிடுச்சு. அது டிவியில இருந்து சமூக ஊடகங்கள் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த சமூக ஊடகங்கள்ல போய் நின்றுட்டு உடனடியா நீங்க கருத்தாற்றல் எல்லாம் செஞ்சு சொற்பொழிவு ஆக்கி கட்சி என்ன தத்துவார்த்த அரசியல் ரீதியாக வளர்த்தெடுத்து இன்னைக்கு நம்ம கருத்தாயுதம் மிக்க படையை என்ன உருவாக்கிட்டோம். அவ்வளவு பேரையும் சீர்குலைச்சு போட்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து பெரியாரை விட்டு கொடுத்துட முடியாது, அம்பேத்கரை விட்டு கொடுத்துட முடியாதுன்னு சொன்னா மார்க்ஸை விட்டு கொடுக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா பெரியாரும் அம்பேத்கர் எல்லாம் பேசுறது முதலாளித்துவ சீர்திருத்தவாதம். அது ஒரு லிமிட்டோட தான் நிற்கும். முதலாளித்துவ சீர்திருத்தத்துக்கே இடமில்லைன்னு போயிட்டு இருக்குது. தலைவர்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அரசு இந்த பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? நிதி இல்ல, கொடுக்க முடியல. பொருளாதார நெருக்கடி மேலும் மேலும் வந்துட்டு இருக்குது. அது எங்க போகுது? தொழிற்சங்க உரிமைகளை கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? வரக்கூடிய பன்னாட்டு மூலதனம்ல என்ன சொல்லுது? எந்த இடையூறும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த அரசு எல்லா சலுகைகளையும் கொடுக்கக்கூடிய அரசே ஒழுங்கா மின்சாரம் கொடுக்கலைனாலே நீங்க வந்து எங்களுக்கு இழப்பு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு வரக்கூடிய பன்னாட்டு மூலதனங்கள் கூடவேதான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்குது. தொழிற்சங்கங்கள் தொந்தரவு இருக்கக்கூடாது. அதுக்குதான் தொழிற்தகராறு சட்டத்தை வந்து திருத்துறாங்க. திருத்தின பிறகு நம்ம ஆளுங்கள்லாம் வச்சுக்கிறாங்க, இது எங்க உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை, எல்லா உரிமையும் தான் புடுங்கிட்டு இருக்கிறாங்க. புடுங்கின உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அத வந்து ஆளும் வர்க்கத்தினுடைய சட்டமும் ஆளும் வர்க்கத்தினுடைய நீதிமன்றமும் பெற்று தருங்கிறது. அதெல்லாம் பாதி அங்க சண்டை போடணும், மீதிய ரோட்ல சண்டை போடணும். அப்பதான் வந்து அதை மீட்டமைக்க முடியும். மக்கள் ஆதரவு, மக்களுடைய போராட்ட குணம், அதெல்லாம் எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு தான் உரிமைகள் தக்க வைக்க முடியும். ஒரு வாட்டி பெற்றுட்டு அதை வந்து காலம் பூரா வச்சுக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்க முடியும்னு எந்த மடையா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஒரு வாட்டி இது பண்ணிக்கிட்டா அதை வந்து காலத்துக்கும் அழிக்க முடியாதுன்னு எங்கேயாவது அரசியல் படிச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் வந்து நீங்க வந்து தொழிற்சங்க உரிமை இல்லாம எந்த உரிமையும் இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுல பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய இடத்துல இந்த சீர்திருத்தவாதிகளையே தூக்கி பிடிச்சிட்டு என்ன அழ போறீங்க? மக்களை காப்பாற்ற முடியாது. அது பெரிய அபலம். தயவு செய்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. சீமானுக்கும் பகுத்தறிவுவாதிகளுக்கும் அல்லது சீமானுக்கும் திராவிட இயக்கம் அல்லது சீமானுக்கும் நேரடியா திமுகவுக்கும் சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையில 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பக்கம் தான் போய் நிக்கணும்னு எந்த நிபந்தனையும் இல்லை. அது மக்களை மடையர்களாக்கும். 2 பேரும் பேசுறது ஒரே தேசியம், முதலாளித்துவ தேசியம். 2 பேருடைய மூலதன முதலாளித்துவத்துக்கு உள்ளாரையும் மாறுபாடு கிடையாது. சீமான் என்னைக்கா சொல்லிக்கிறாப்ல, நான் வந்து அவர் சொல்றாருல, நான் வந்துட்டேன்னா அந்த படையை கட்டிடுவேன் இந்த படையை கட்டிடுவேன் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை இருந்தாலும் சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய அந்நிய மூலதனத்தை எல்லாம் விரட்டி விட்டுருவேன், இந்திய உற்பத்தி முறையில இருந்து துண்டிச்சிருவேன், தமிழ்நாட்டுக்கு தனி உற்பத்தி முறையை பண்ணுவேன், தமிழ்நாடு வந்து தன்னாட்சி பெற்ற நாடாக இருக்கும், இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்னும் கட்டுப்படுத்தாதுன்னு ஏதாவது சொல்லுங்க. அடுத்த நாள் கட்சி தடை. இந்திய அதிகாரத்துக்கு உட்பட்டு, இந்திய அதிகாரத்துக்கு உட்பட்டுங்கிறதுக்குள்ளார இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, இந்திய அதிகாரம் எதுக்கு இருக்குது? இந்திய பொருள் உற்பத்திக்கு கட்டுப்பட்டு. இந்திய பொருள் உற்பத்திக்கு கட்டுப்பட்டுன்னு சொன்னா பன்னாட்டு மூலதனங்களுக்கு கட்டுப்பட்டு, சுரண்டலுக்கு கட்டுப்பட்டு. அதுக்குதான் அண்ணன் மாடு மேய்க்கிறதெல்லாம் பத்தி பேசுவாரு, மூலதனத்தை அடிச்சு விரட்டுறத பேச மாட்டாப்ல, அவரும் பேச மாட்டாப்ல, ஸ்டாலினும் பேச மாட்டாப்ல. அப்புறம் என்ன போயிட்டு யார் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது இருக்குது? ஜனநாயகம்ங்கிற பேர்ல திமுகவோட நிக்கிறதுக்கு குறைந்தபட்ச நியாயம் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு அடிப்படை பண்பு இருக்குது. என்னன்னா விமர்சனத்துடன் கூடிய உறவு. மாறுபட்ட அரசியல் பின்புலத்துல இருக்கிறவங்களோட, மாறுபட்ட வர்க்க கண்ணோட்டத்தோட இருக்கிறவங்களோட உறவு எந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு சொன்னா விமர்சனத்தோட கூடிய உறவு. ஏன்னு சொன்னா முரண்பாடுகள் எல்லாமும் எல்லா காலத்திலையும் ஒரே தன்மை உடையவை அல்ல. பிரதான முரண்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிரதான முரண்பாடை கையாளும் போது மற்ற முரண்பாடுகளோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கும். நம்ம தோழர்கள்லாம் சில பேர் இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் வந்து
தவிர்க்க முடியாம திமுக ஓட்டு கேட்கும் போது இப்ப கூட கிண்டல் பண்ணி தானே எழுதுவாங்க, பாசிசம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் எங்கேயா போறீங்க, வாங்க உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க தானே. வழியே இல்லத்தோட ஒழிக்க முடியல. நாம பலமானவங்க இல்ல. அந்த வகையில நாங்க வந்து அதை ஆதரிக்கிறோம். இதெல்லாம் விமர்சனத்துக்குரியதான். விமர்சனத்தோட கூடிய உறவை வச்சுங்கன்னு சொன்னா நம்ம ஆளுங்க போய் சரணாகதி உறவு வச்சுக்கிறாங்க. இந்த சண்டையில அவன் ஒருத்த மத கலவரத்தை ஊட்டுறான், தமிழ் தேசியங்கிற பேர்ல மத கலவரத்தை தூண்டுறாப்ல. இதை நான் மீண்டும் சொல்றேன், இப்படியான கருத்துக்கள் மூலமாகத்தான் கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில மத கலவரம் முதல்ல தூண்டப்பட்டுச்சு. அதை நேரடியாக இந்து முன்னணி எல்லாம் செய்ய முடியாது. இந்து முன்னணியே என்ன பண்ணிச்சப்பட்டுச்சுன்னா அந்த காலத்துல அது நேரா ஜனசங்கமாகவோ அல்லது பிஜேபியாகவோ அன்னைக்கு இருந்த வேற ஒரு அமைப்பு மூலமாகவோ வர முடியாம 1980 இதுக்குன்னே அமைப்பை கட்டுறாங்க. இந்து முன்னணி அம்பலப்பட்டு போனதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா அதை சீமான் மூலமாக செய்யறாங்க. பண்றது மத கலவரம். நீங்க பாருங்க, ஈரோட்ல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சீமான் பேசும்போது இஸ்லாமியர்கள் தான் போய் நின்று முன்னாடி போராடுறாங்க. போராடுறவனா அந்த ஆள் என்ன பண்ணுவோம், சீமான் நாளைக்கு பாரு நான் வந்து இந்து மக்களை வந்து வேசின்னு சொன்ன பெரியாருக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறேன், இந்த முஸ்லிம் வந்து திமுக ஆதரவா நின்றுட்டு இருக்கிறாப்லன்னு அப்படியே மடமாத்துவாப்ல. ஏற்கனவே அந்த ஆள் பண்ணியிருக்கிறாப்ல. என்ன பண்ணாப்லன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடுவதால இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல. நடக்கிறது வந்து தேசிய அரசியல் இல்ல. முதல்ல எதை பேசினாலும் மறுக்க முடியாத ஆதாரத்தோட ஆணித்தரமான வகையில வந்து வார்த்தைகளை பேசி பழகணும். அதான் கம்யூனிஸ்டுடையது. சீமான் எடுக்கிறது வந்து கலவரத்துக்கான மத தேசிய அரசியல். அதை தெளிவா சொல்லணும். அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு. அவர் தமிழ் தேசியம் என்ன இருந்தாலும் அவங்க பின்னாடி வந்து தமிழ் தேசிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. நம்மளுங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாப்ல. நீங்க தான் என்னதான் நமக்குதான் எப்பவுமே தாராள மனசு தானே, தாராளவாதிகள் எவரும் கம்யூனிஸ்டா இருக்க முடியாது. நீங்க என்ன இருந்தாலும் தமிழ் தேசியம் ஒண்ண மறுத்துற முடியுமா? யாரையா மறுத்தாங்க கம்யூனிஸ்டுகள்? உழைக்கும் மக்கள் தமிழ் தேசியமா, சுரண்டக்கூடிய தமிழ் தேசியமா? அதே மாதிரிதான் சொல்லுது. நீங்க என்ன இருந்தாலும் மத இதை பத்தி வந்து மறுத்துற முடியாது. யார் மறுத்தாங்க? மதவாதத்தைங்கிற வகையில வந்து அடையாள மதவாதத்தை ஏத்துக்கிறதா, மதவாதங்கிற பெயர்ல ஜனநாயகத்தை ஏத்துக்கிறதா? அதே மாதிரிதான் சாதி பிரச்சனை சொன்னாலும் என்ன இருந்தாலும் அவங்க ஒடுக்கப்படுறாங்க. யார் இல்லைன்னு சொன்னாங்க? சாதிய உரிமைகளை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை மீட்டமைக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு, சாதியை ஒழிக்கிறதுங்கிறது அதிகாரத்தின் மூலமானது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, மத்தவங்க பேசக்கூடிய இன்னைக்கு பேசுறாங்கல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, என்னையா இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லிக்கிறது? இதெல்லாம் எவ்வளவு கேவலமானதா இருக்குதுன்னு சொன்னா, நிலவீட்டுக்கூடிய இந்த கார்பரேட்டுக்கு உட்பட்ட இந்த மாநில உரிமைகள் எல்லாம் வந்து மத்தவங்க காலடியில கொண்டு காலியாக்குன சுரண்டல் நிறைந்த அவமானம் நிறைந்த இந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற அதிகாரம் வந்து ஏதோ பூரணத்துவம் பெற்ற அதிகாரம் ஆயிடுச்சு. இதுல எனக்கு வந்து பங்கு கொடுத்துட்டேன்னா என்னுடைய சமூகம் எல்லாம் விடுதலை அடைஞ்சிரும். ஏதாவது நியாயம் இருக்குதா? வேலை வாய்ப்பை பெற்று தருமா? உற்பத்தியில நமக்கு வந்து ஏதாவது வாய்ப்பளிக்குமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வந்து கிராமப்புற பொருளாதார வாழ்க்கையை கொண்டு இருக்கிறவங்களுக்கு நில சீர்திருத்தம் கிடைக்குமா? என்ன மீட்டமைக்கும்? இதுல அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி இந்த அதிகாரத்தை வந்து புனிதப்படுத்த போகக்கூடிய அயோக்கியத்தனத்தை ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா விமர்சனம் பண்ண வேணாம்? இல்ல, தவிர்க்க முடியாம இதுல பங்கேற்றுட்டு இருக்கிறோம், நம்முடைய அரசியல் அதிகாரம் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் வர வேணாம்? இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கு. நம்ம வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட 100 ஆண்டு விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம். வெறுமனே பெருமிதத்தை மட்டும், இவ்வளவு பேர் செத்தோம், இவ்வளவு காலத்துல நாங்க வந்து தியாகம் பண்ணோம், சுதந்திர போராட்ட காலகட்டத்துல இருந்து இருக்கிறோம், இன்னைக்கு ரோட்ல வந்து நாங்க தான் நிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பேசுறது இல்ல, அரசியல் ரீதியாக அசைக்க முடியாதவர்களாக நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சீமானை கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் இல்லாம ஆக்க முடியும். அது எந்த வகையிலன்னு சொன்னா, அந்த ஆள் பேசிட்டு இருக்கக்கூடிய சாதிய மதவாத வெறி பிடித்த இனவாத அரசியலுக்கும் தேசியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் அதை ரெண்டையும் விட்டுட்டா கூட பேசக்கூடிய தேசியத்துக்கும் உழைக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை.
இன்னைக்கு பேசக்கூடியது மதவாத சக்திகளுக்கும் சாதிவாத சக்திகளுக்கும் தீனி போடக்கூடிய தேசியம். அவர் இதை ரெண்டையும் கைவிட்டாலும் கூட இங்க சுரண்டிட்டு இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கான தேசியம். அந்த முதலாளிகள் இந்திய முதலாளிகளோட பங்கு போட்ட கூட்டாளிங்க. அதுக்குதானே திமுகவே வந்துச்சு, வேற எதுக்கு வந்துச்சு? திராவிட அரசியலுடைய பின்னணி என்ன? இதை இன்னொரு நாள் பேசுவோம். அதனால அவங்க பேசுற தேசியம் வேற. உண்மையான தேசியம்னா அது உழைக்கும் மக்களுடைய தேசியம். தேசிய வளங்களை, தேசிய வாழ்வாதாரத்தை, அதன் மூலமாக தேசிய வாழ்வை அமைக்கக்கூடிய, தேசிய சுயநிர்ணய உரிமையை பெற்றுத்தரக்கூடிய, தன்னுடைய வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அரசியல் அதிகாரம் என்கிற தன்னாட்சியை கொண்ட தேசியம். இத பேசுறது நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் சிக்கல். ஏன்னா இந்திய தேசியவாதம் இருக்குது இல்ல, அவ்வளவு தூரம் நம்ம ஆளுங்களை பாடா படுத்திட்டு இருக்குது. அதுல இருந்து விடுபடணும். இந்த நூற்றாண்டு முழுக்க நம்முடைய பெருமிதத்தை பேசுறது எவ்வளவு முக்கியமோ, அரசியல் பிழைகளை பேசுவதும் அவ்வளவு முக்கியம்னு கருதுறோம். இத நம்மளை நாமளே திட்டிக்கிறதுக்காக இல்ல, நம்மளை நாமளே கூர்த்தீட்டிக்கிறதுக்காக. நன்றி, வணக்கம்.